அவங்களுடைய எதிரியே வந்து திமுக தாங்க. ஆட்சிக்கு வந்ததே மைனாரிட்டி ஆட்சி தான். சிஎம் நெக்ஸ்ட் பிஎம் சொல்லும் போது மாணிக் தாகூர் என்ன சொன்னார்? அவங்க சினிமா மோகத்தில் இருக்காங்கன்னு சொன்னார். ஆதாரம் இருந்தால் இவர்தான் இந்த தவறு செய்தால், முன்னாள் அமைச்சர் இவர் இந்த தவறு செய்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர் தவறு செய்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய ஃபண்டை விட கூடுதலாக 2 மடங்கு கொடுத்தால் அவர்கள் தொகுதியை சிறப்பாக மேம்படுத்த முடியும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தேமுதிகவின் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் அட்வொகேட் ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்கணும் ஒரு கோரிக்கை வந்து எழுப்பப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில். அதை முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்று எல்லாருக்கும் கார் தரலாம் அப்படின்ற கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க. திமுக உறுப்பினர்கள் கார் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களே சட்டமன்றத்தில் சொல்லிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் அவசியமா? கண்டிப்பாக கார் அவசியம். ஆனால் மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுப்பது தவறு. ஏன்னு சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் தராங்க. அந்த 1 லட்ச ரூபாய் வாங்குறதுல அவங்க இஎம்ஐ போட்டு கார் எடுக்கலாம். அரசாங்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கும், அவங்க கார் வாங்கி செய்யலாம். இன்றைக்கி சாதாரண 5000 கவுன்சில் 50,000 கவுன்சிலேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் வரலையும் அனைவருமே 99 பாகம் கார் இல்லாத யாரும் உறுப்பினர்களே கிடையாது. இப்போது டிவிகேலேருந்து சில உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே புதியதாக வந்திருக்காங்க. அவர்களில் ஒரு சிலருக்கு வந்து கார் வசதி இல்லாமல் இருக்கலாம். அதோடைய தனிப்பட்ட கவனத்திற்கு முதலமைச்சருக்கு கொண்டு சென்று அவர்களுடைய கழக நிதியிலேருந்து வாங்கி தரலாம். அப்படி இல்லைன்னா லோன் போட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு அவங்களுக்கு எம்எல்ஏங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் தராங்க. அதில் அவர் வாங்கிக்கலாம். எந்த தவறும் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தை வீணடிப்பது கண்டிப்பாக தவறு. அதனால தான் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவர்களே எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திமுகவை சார்ந்த எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யாருக்கும் கார் வேண்டான்னு தெளிவாக சொல்லிட்டார். ஏனென்றால் இது மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்படும். அது இல்லாமல் 1,75,000 ரூபாய் அவர் அந்த மெயின்டெனன்ஸ் செலவுக்காகவும் 25,000 ரூபாய் உதவியாளருக்கும் கொடுக்குறார். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏற்கனவே 1 லட்ச ரூபா சம்பளம் தரும், கூடுதலாக 2,34,00,000 மாதம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது, 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது, எத்தனை கோடி மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்படுகிறது. அதை விட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய ஃபண்டை விட கூடுதலாக 2 மடங்கு கொடுத்தால் அவர்கள் தொகுதியை சிறப்பாக மேம்படுத்த முடியும். இப்போ எத்தனை இடத்துல மயானம் போகிறதுக்கு வழி இல்லை, ரோடு போட்டு கொடுப்பாங்க. சட்டமன்றத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு சுமார் ஒரு 2 கோடி ரூபாய் வரையும் நிதி ஒதுக்குறாங்க தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக. அதை கூடுதலாக 2 கோடி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அவர்கள் வந்து எத்தனையோ அங்கன்வாடி பழுதடைந்து உள்ளது, அதை கட்டி கொடுக்கலாம். எத்தனையோ இடத்துல ரேஷன் கடை இல்லாமல் இருக்குது, ரேஷன் கடை கட்டி கொடுக்கலாம். எத்தனையோ இடத்துல லைட் வசதி இல்லாமல் இருக்குது கிராம பகுதியில், அந்த இடத்துல லைட் வசதி செஞ்சு தரலாம். இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படி கார் வந்து மக்களுடைய வரி பணத்தில் வாங்கி கொடுப்பது வந்து தவறு. அதனால தான் உதயநிதி அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வேணான்னு சொல்லிட்டாரு. கம்யூனிஸ்டும் வேணான்னு சொன்னது இது வரவேற்கத்தக்க. அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் பினாமியெல்லாம் கைது பண்ணணும், கைது பண்ணாதான் யாரோட பினாமின்றதுலாம் வெளியில் வரும், இங்கே ஊழல் முறைகேடெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான். அதாவது பினாமி வந்து ஒழிக்கணும். பினாமி சட்டமே ஒன்று இருக்குது, இந்தியாவில் வந்து ஏற்றப்பட்டுள்ள சட்டம். இந்திரா காந்தி பிறலையும் அந்த பினாமிலாம் சிலதெல்லாம் ஒழிச்சாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆதவர்ஜனா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் சொன்னது போல் முதல்ல அவங்க குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் பினாமி இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அமைச்சர்கள் அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளோ பினாமி இருக்குது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். ஆதவர்ஜனா, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், நான் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர், நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நான் ஒரு ஜிம்மு மாஸ்டர்னு சொன்னார்.
அவருடைய அஃபிடவிட்டில் குறைஞ்சது 500லேருந்து 600 கோடி ரூபாய் அவருக்கு வந்து சொத்து மதிப்பு காமிச்சிருக்கார். இதெல்லாம் அவருக்கு எப்படி வந்தது? இது எப்படி இன்னும் உழைச்சா அந்த தொகை இப்படி வரும்? சட்டப்படி சம்பாரிச்சா இவ்வளோ தொகை ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடியுமா? அவருடைய மாமனார் மார்ட்டின் அவர்கள், அவர்களுடைய மாமியார் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய லீமா ரோஸ் அவர்கள், அவர்களுடைய அஃபிடவிட்டில் குறைஞ்சது 5400 சில்லற கோடிக்கு மேலே அவர் அஃபிடவிட் காமிச்சிருக்காங்க. அந்த தொகைலாம் எப்படி வந்தது? அவங்களுக்கு யாரெல்லாம் பினாமி இருக்காங்க? அதுலேருந்து நம்ம ஆணி வேறு எடுத்துங்க வந்தோம்னா அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பினாமியும் ஒழிச்சிட்டு, பினாமியை ஒழிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பினாமி சொத்துக்கள் அனைத்தையும் அரசு உடைமையாக உடனடியாக செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு உதவி செய்தால் நல்லது. லாட்ரி வியாபாரம் செய்து பல கோடி சம்பாதித்ததாக இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு சொல். அவர்கள் கேரளாவில் அவர்கள் மீது எவ்வளோ வழக்கு உள்ளது, வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ வழக்கு உள்ளது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா யார் பினாமி அதிகமாக வச்சுருக்காங்கன்றது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு அவர்களும் ஒரு புகைப்படத்தை காட்டி மலைகள்லாம் சுரண்டப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யாரோட ஆட்சி அப்படின்றதெல்லாம் சொல்லப்படலை. எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். கனிம வெள்ளைகள் வந்து கொள்ளடிக்கிறது வந்து தப்பு தான். ஆனால் எந்த ஆட்சியில் யார் யார் எவ்வளோ கொள்ளடிச்சாங்க? இன்றைக்கி கடந்த 50-60 ஆண்டு காலமாக அதிமுகவும் திமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை. அவர்களுடைய காலத்தில் யார் யாரெல்லாம் டெண்டர் எடுத்தாங்க, எத்தனை குவாரிகள் அளவுக்கு மீறி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்பதை முதல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துல்லியமாக கணக்கெடுக்கணும். அதிமுக பீரியடில் எவ்வளோ கொள்ளை நடைபெற்றுள்ளது, திமுக பீரியடில் எவ்வளோ கொள்ளை நடைபெற்றுள்ளது, இதற்கு அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு உள்ளார்கள். வெறும் மந்திரிக்கிட்ட மட்டும் நீங்கள் போகக்கூடாது அமைச்சர் அவர்களே. நீங்கள் அதுக்கு துணை போன குற்றத்திற்கு துணை போனவனுக்கு தான் அதிக தண்டனை. குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு அதிக தண்டனை. அதே போல் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய தவறை வில்லேஜ் ஆஃபீஸர் என்று கூறக்கூடிய கிராம அதிகாரிகள், டெப்டி தாசில்தார், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பொறுப்பு? அந்த மாவட்டத்தில் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. ஒரு டெண்டர் வந்துச்சுன்னா அந்த டெண்டர் வந்து முறையாக வேலை செய்கிறாங்களான்னு ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? மாவட்ட ஆட்சியர் இருக்குது. கனிம வள கொலைக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? நம்ம டெண்டர் விட்டோம் அரசாங்கத்தில், அவன் எவ்வளோ கல் வெட்டியிருக்கான், எத்தனை அடி ஆழம் போயிருக்கு, எவ்வளோ நாளில் அவன் அதை முடிச்சிருக்கான், இதெல்லாம் கணக்கு செய்யாத அதிகாரிகள் யார் யார், எந்தெந்த பீரியடில் எவ்வளோ கொள்ளை செய்யப்பட்டுள்ளது, அந்த பீரியடில் யார் யாரெல்லாம் அதிகாரிகள், மெயினாக அதையும் பார்க்கணும். அமைச்சர் மட்டும் இதில் கொள்ளை அடிக்க மாட்டாங்க. இதில் அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அமைச்சர்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இதையெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து தெளிவான ஒரு வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் தெரிவித்தால் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறமே கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு அவர்கள் பல ரெய்டு பண்ணார். முறைகேடாக இயங்கக்கூடிய பல கோரிகள் சீல் வைக்கணும், அதிகாரிகள்லாம் துரிதப்படுத்தினார். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தெல்லாம் இங்கே முறைகேடாக கோரிகள்லாம் இப்போ வந்து செயல்படக்கூடிய கோரிகள் மூடப்பட்டிருக்கா? சில இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல கனிம வளங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய கனிம வளங்கள் அளவுக்கு அதிகமாக கொள்ளடிக்கப்படுகிறது என்று நான் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய லெட்டர் பேர்லேயே நான் கொடுத்துருக்கேன். இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. அப்போனா யார் உடந்த? அரசு அதிகாரிகள் தான் உடந்தன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். இது சம்மந்தமான துறை ரீதியான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. எனக்கும் எந்த விதமான ரிப்ளையும் வரலை. ஆனால் இந்த கொள்ளைகளை தடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இது வந்து அரசு அதிகாரிகளும் டெண்டர் எடுக்கக்கூடிய அந்த டெண்டருடைய உரிமையாளர்களும் மந்திரி போன்ற அனைவரின் மீதும் விசாரணை நடத்த வேண்டும். மந்திரி மட்டும் நம்ம விசாரணை பண்ணக்கூடாது. இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியிலேருந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் வந்திருக்கார். அவர் பேரில் எவ்வளோ குவாரிகள் உள்ளது அதை கணக்கெடுங்க. அவர் எவ்வளோ பினாமியில் குவாரிகள் வச்சு நடத்துகிறாரு அதை முதல்ல கணக்கெடுங்க. உங்கள் கட்சிக்குள்ளேவே பினாமிங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. முதல்ல அங்கேருந்தே ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்திலேருந்து மார்ட்டின் ஐயா குடும்பத்திலேருந்து எடுங்க. யாரெல்லாம் பினாமின்னு பாருங்கள். அத்தனையும் நீங்கள் சரி பண்ணாதான்
உண்மையான குற்றவாளி யாரு என்று இந்த அரசால் கண்டுபிடிக்க முடியும். சட்டமன்றத்தில் தாவேக அமைச்சர்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது எந்த கட்சின்னு குறிப்பிடாமல் ஸ்ட்ரைட்டாக அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா திமுக தான் எல்லாமே குற்றச்சாட்டு பண்ண மாதிரி தான் எல்லாத்தையுமே முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன் திமுக மட்டுமே குறி வைக்கிறாங்க? அவங்களுடைய எதிரியே வந்து திமுக தாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? எனக்கு அதிமுகவுக்கும் போட்டி கிடையாது, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொன்னார். அதனால தான் சட்டமன்றத்தில் திமுகவோடு அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஊழலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பெயர் சொல்லாமல் சுட்டி காட்டுவது இவங்களுடைய ஆட்டி பேச்சாக தான் இருக்குது. சட்டமன்றத்துக்கு என்று ஒரு மரபு உள்ளது. அதோடைய பேசக்கூடிய வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டும். அழகாகன்னா என்ன? தெளிவாக இருக்கணும். பேச்சில் வந்து உரிமை இருக்கக்கூடாது. மற்றவர்களை வந்து குற்றம் சாட்டி பேசக்கூடாது. ஆதாரம் இருந்தால், இவர் தான் இந்த தவறு செய்தால், முன்னாள் அமைச்சர் இவர் இந்த தவறு செய்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர் தவறு செய்தார், எங்களிடம் ஆதாரம் உள்ளது. ஆதாரம் இருந்தால் உடனே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கள். நீதிமன்றத்தில் போய் அவங்க குற்றவாளி இல்லையான்னு நிரூபிப்பாங்க. சும்மா கையில் வரும் பேச்சுக்கு மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சின்ன பிள்ளை தானமாக பேசக்கூடாது. ஆதாரம் இருக்குதா உடனே போடு, எஃப்ஐஆரை போடு, ஒரு சிபிஐ கமிஷன் போய் விசாரிக்கிட்டோம், யார் தவறு நடக்குதோ தூக்கி உள்ளே போடு, தப்பே கிடையாது. அதே நேரத்தில் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரலையும் அதிகாரிகளையும் நீங்கள் ஆய்வு செய்யணும். அந்த அதிகாரிகளுடைய சொத்துக்கள் மதிப்பும் நீங்கள் கணக்கு பண்ணணும். ஒரு அரசு அதிகாரி தான் வந்து வேலைக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்பு காட்டுறாங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் மீது உள்ள பினாமி சொத்துக்களை நீங்கள் எடுங்க. அமைச்சர் மீது மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட வந்துருக்கிற விஜயபாஸ்கருக்கு எவ்வளோ பினாமி இருக்குன்னு முதல்ல எடுங்க. அவர் குவாரியில் எவ்வளோ கொள்ளை எடுத்திருக்கான்றதை அதை முதல்ல கணக்கு எடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை நீங்கள் சட்டமன்றத்தில் கொடுங்க. பெயர் குறிப்பிடாமல் சொல்வது தவறு. முதல்வர் விஜய் அவர்கள் வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகவினரால் ஒரு போர்ட்ரேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கார். இதுக்கு காங்கிரஸும் எதிர்வினையாற்றிட்டு வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, சினிமா இல்லை, இது வந்து ஒரு அரசியல். அவங்க ஆட்சிக்கு வந்ததே மைனாரிட்டி ஆட்சி தான். நல்லா புரிஞ்சுங்க. மக்கள் வந்து திமுக வேணால் அதிமுக வேண்டான்னு ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு வந்து 35% ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீதி 65% பேர் வந்து தாவேகாவுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அறுதி பெரும்பான்மை பெற்று அவங்க ஆட்சி அமைக்கலை. மைனாரிட்டி டிவிகே அரசு தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அவங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்ட்டுக்கு காங்கிரஸுக்கு எல்லாமே கருத்து வேறுபாடு நிறைய உள்ளது. இந்த கார் மேட்டரில் என்ன சொன்னாங்க? கம்யூனிஸ்ட் எனக்கு வேணான்ட்டாங்க. இவர் சிஎம் நெக்ஸ்ட்டு பிஎம் சொல்லும்போது மாணிக் தாகூர் என்ன சொன்னார்? அவங்க சினிமா மோகத்தில் இருக்காங்கன்னு சொன்னார். தியேட்டர் விட்டு இன்னும் வெளியில் வரல, இன்னும் வரலை. தியேட்டர் விட்டு வெளியில் வரல. அவங்களாம் அரசியல் என்பதை அவர்கள் இன்னும் நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளை பேச்சாக தான் நாங்கள் பார்க்கிறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி. நன்றி.